இந்த வார்த்தையை சொல்லும்போது அல்லாஹு தஆலா உண்மையிலேயே உங்கள் மீது இறக்கப்பட்டு விடுகிறான். என் அடியான் என்னை பார்த்து லத்தீஃப்னு சொல்லிட்டான்பா, அதனால் அவன் வாழ்க்கையில் வறுமைன்றதே வரக்கூடாது, உணவு தட்டுப்பாடுன்றதே வரக்கூடாது, அவன் ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடட்டும் அப்படின்ட்டு அள்ளி வழங்குறான். எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான வசீஃபா இது! ரப்புல் ஆலமீனுடைய அற்புதமான அந்த பேராற்றலையும் பெரும் கருணையையும் இழுத்து கொண்டு வரக்கூடிய வசீஃபா. அதனால் தினசரி காலையில் சுபுலாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக நீங்கள் வேலைக்கு போக முன்னாடியே 70 முறை இன்ஷா அல்லாஹ் இந்த ஆயத்தை ஓதி பழகுங்கள். ஓதி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். வெற்றி, உணவின் வெற்றி, உணவின் வாழ்க்கையின் வெற்றி அனைத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வல்லமை படைத்தது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை உங்களுக்கு கொண்டு வந்த எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாப்பிடக்கூடிய உணவு ஆரோக்கியமாகவும் சக்தியாகவும் உடலில் மாறும்போது அல்ஹம்துலில்லாஹ் பெரும் வியாதிகளிலிருந்து பாதுகாப்பு கிட்டுகிறது. அதே போல் அவன் சாப்பிடக்கூடிய உணவு ஹலாலாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சதையை உயர்ந்த சொர்க்கத்தில் நுழைய செய்யக்கூடிய ஒரு அற்புத சக்தியை பெற்றதாக மாறுகிறது. சாப்பிடக்கூடிய உணவு ஹலாலாக இருக்கிற பட்சத்தில் உயர்ந்த சொர்க்கத்திற்குள் இந்த பிரேதம் நுழைவதற்கு, இந்த உடம்பு நுழைவதற்கு காரணமாகவும் அமைகிறது. அப்போ இந்த பரக்கத்தான உணவு எனக்கு இந்த உலகத்தின் வாழ்க்கையிலும் வியாதிகளிலிருந்து பாதுகாப்பை ஏற்படுத்துகிறது. அதே போல் நாளை மறுமை நாளில் உயர்ந்த சொர்க்கத்தில் நான் பிரசன்னமாவதற்கும் மிக பெரும் காரணமாக அமைகிறது. என்னுடைய உடல் அல்லாவிற்கு பிடித்தமானதாக ஆக வேண்டும் எனில் நான் சாப்பிடுகின்ற சாப்பாடில் பரக்கத் ஏற்பட வேண்டும். அந்த பரக்கத் என் வாழ்க்கையிலே தங்கு தடை இல்லாத ஒரு உணவு அபிவிருத்தியை எனக்கு பெற்று தருகிறது. அந்த பரக்கத் நான் சாப்பிடக்கூடிய உணவில் மாபெரும் சத்துக்களை எனக்கும் என் குடும்பத்திற்கும் அள்ளி வழங்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த உணவின் பரக்கத்தை அல்லாஹ்விடத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்களில் கேட்டுப்பட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை செய்யறதும் கூட உணவின் அபிவிருத்தி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. கூட்டாக குடும்பமாக உட்கார்ந்து சாப்பிடுவது உணவில் அபிவிருத்தி ஏற்படுத்துகிறது. அதே போல நோய் நொடி இல்லாமல் ஒருவன் உணவின் மூலமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் உணவை வீணாக்காமல் சாப்பிடுவது பரக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது. உணவில் பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அதிசயமான காரியங்களில் ஒன்று கீழே விழக்கூடிய உணவையும் சுத்தப்படுத்தி சாப்பிடுவது. ஹஸரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் மாபெரும் சஹாபி. அந்த சஹாபி ஈரானை வெற்றி கொள்ளக்கூடிய நேரத்தில் அதற்கு முன்னாடி பேச்சுவார்த்தைக்காக அந்த ஈரான் நாட்டு மன்னனிடத்தில் சென்றிருந்தார்கள். வந்த ஒரு நல்லெண்ண அரசரை, தூதரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே அந்த அரசர் விருந்தளிக்கிறார். பல வகையான பதார்த்தங்கள் வைக்கப்படுகிறது. ஹஸரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சாப்பிட்றாங்க, பிஸ்மி சொல்லி சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது சில உணவு துகள்கள் கீழே விழுந்து விடுகின்றன, உணவு துண்டுகள் கீழே விழுந்து விடுகின்றன. உடனே ஹஸரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு சுற்றி இருக்கக்கூடிய பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய அரசர்கள் அவங்களெல்லாம் பெருசுப்படுத்தாமல் அந்த கீழே கிடத்துற உணவெல்லாம், கீழே விழுந்த உணவெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்தி சாப்பிட்றாங்க. இந்த காட்சியை பார்த்த அத்தனை பேரும், செல்வந்தர்கள், தனவந்தர்கள் அனைவருமே, மன்னர்கள் அனைவருமே அதை பார்த்துட்டு சி அப்படின்ற மாதிரி முகத்தை சொல்லிக்கிறான். சொல்லித்த உடனே ஹஸரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு இப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு உடனே ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் அத்தத்ருக்கு சுன்னத்த ஹபீபி, இந்த மடையர்களுக்காக எனது ஹபீப் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை நான் விட்டு விடுவேனா? அதெல்லாம் விடமாட்டேன், என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த சுன்னத்தை நான் விடமாட்டேன்னு சொல்லி அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, அந்த உணவை கழுகி சாப்பிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வீட்டுக்குள்ளே அந்த சுன்னத்தெல்லாம் கடைபிடிப்போம். எங்கேயாவது விருந்துக்குன்னு சொல்லிட்டு போனோன்னு வச்சுக்கிறோங்களேன், அக்கம் பக்கத்தில் இந்து மக்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறாங்க, என் ஃப்ரெண்டு முருகன் இருக்கிறாரு, என் ஃப்ரெண்டு ஆல்பர்ட் இருக்கிறாரு, ஒரு நல்ல தனவந்தர் முதலாளி இருக்கிறாரு, அவர் முன்னாடி நான் இப்படி சாப்பிட்டேன்னு சொன்னால் என்ன அல்பமாக இருக்கிறான் அப்படின்னு நினச்சிடக்கூடாதுன்ட்டு
எங்கள் நாயகம் முகமது ரசூலுல்லாவை எங்கேயோ போகிறவங்க வர்றவங்களுக்காக குழி தோண்டி புதைப்பவர்களுக்கு மத்தியில் ஹசரத் ஹுதைஃபா சுன்னத்தை அமுல்படுத்தினாங்க. சுன்னத்தில் சத்தியம், சுன்னத்தில் ஒரு பிடிவாதம் உள்ளவராக இருந்தாங்க. அதனால் உணவின் பரக்கத்து இதிலையும் இருக்கிறது. அதோடு கூடி அற்புதமான ஒரு வசீஃபா அல்லாஹு ரபுல் ஆலமீன் தன்னுடைய குர்ஆனிலே பதிவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை, அல்லாஹு லத்தீஃபும். எங்கே சொல்லுங்க? அல்லாஹு லத்தீஃபும் பிஇபாதிஹி யர்ஸுகு மா யஷா வஹுவல் கவியுல் அசீஸ். திரும்பவும் சொல்கிறேன், அல்லாஹு லத்தீஃபும் பிஇபாதிஹி யர்ஸுகு மா யஷா வஹுவல் கவியுல் அசீஸ். திரும்பவும் சொல்கிறேன், அல்லாஹு லத்தீஃபும் பிஇபாதிஹி யர்ஸுகு மா யஷா வஹுவல் கவியுல் அசீஸ். அல்லாஹுடைய மகிழ்ச்சி அப்படியே இழுத்து கொண்டு வந்துடும். அர்த்தத்தை பாருங்க, அல்லாஹு லத்தீஃபும் பிஇபாதிஹி, தன்னுடைய அடியார்களின் மீது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேரன்புக்குரியவனாக இருக்கிறான். யர்ஸுகு மா யஷா, அவன் நாடியவர்களுக்கு அவன் உணவு தருகிறான். வஹுவல் கவியுல் அசீஸ், அவன் மிகைத்தவனாக ஆற்றல் உள்ளவனாகவும் இருக்கிறான் என்று பொருள் முடிகிறது. இந்த வார்த்தையை சொல்லும்போது அல்லாஹு தஆலா உண்மையிலேயே உங்கள் மீது இறக்கப்பட்டு விடுகிறான். என் அடியான் என்னை பார்த்து லத்தீஃப்னு சொல்லிட்டான்பா, அதனால் அவன் வாழ்க்கையில் வறுமைன்றதே வரக்கூடாது, உணவு தட்டுப்பாடுன்றதே வரக்கூடாது, அவன் ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடட்டும் அப்படின்னு அள்ளி வழங்குறான். எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான வசீஃபா இது! ரப்புல் ஆலமீனுடைய அற்புதமான அந்த பேராற்றலையும் பெரும் கருணையையும் இழுத்து கொண்டு வரக்கூடிய வசீஃபா. அதனால் தினசரி காலையில் சுபுலாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக நீங்கள் வேலைக்கு போக முன்னாடியே 70 முறை இன்ஷா அல்லாஹ் இந்த ஆயத்தை ஓதி பழகுங்கள். ஓதி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். வெற்றி, உணவின் வெற்றி, உணவின் வாழ்க்கையின் வெற்றி அனைத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வல்லமை படைத்தது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை உங்களுக்கு கொண்டு வந்த எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.